நண்பா, நான் ஒரு விஷயம் கெஸ் பண்ணவா? நீங்க மாசம் முழுக்க மாடா உழைச்சு சம்பாதிக்கிற காசு உங்க சர்வைவலுக்கு மட்டுமே சரியா இருக்கு. இதுல ஒரு நாள் கூட நிம்மதியா ரிலாக்ஸா இருக்க முடியல. ஒவ்வொரு மாசமும் ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரி ஒரு பயம். எப்போ என்ன எக்ஸ்பென்ஸ் வரும், எப்போ இந்த லைஃப் தலைகீழா மாறும்னு ஒரு பதட்டத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சம்பளம் வருது, ஆனா வந்த வேகத்துல காணாம போயிடுது. ஆனா ஆழமா யோசிச்சு பாருங்களேன், நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆபத்தான எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பாதிச்சா என் அத்தனை பிரச்சனையும் தீர்ந்துடும்னு நாம நம்புறோம். ஏதோ ஒரு மேஜிக் நம்பரை ரீச் பண்ணிட்டா ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும், லைஃப் செட்டில் ஆயிடும்னு நினைக்கிறோம். ஆனா இங்கே தான் ஒரு பெரிய ஏமாற்று வேலை இருக்கு. கஷ்டப்பட்டு படி, வேலைக்கு போ, நல்லா சம்பாதி, லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு நமக்கு பாதி உண்மையை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லாத மீதி பாதி உண்மை என்ன தெரியுமா? உங்களை சுத்தி இருக்கிற இந்த சிஸ்டம் நீங்க சம்பாதிக்கிறத விட வேகமா உங்களை செலவு பண்ண வைக்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், யூ டிசர்வ் இட் அப்படின்ற விளம்பர வாசகங்கள், ஈஸியான இஎம்ஐ ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் சும்மா தற்செயலா நடந்ததில்லை நண்பா. எல்லாமே பிளான் பண்ணி நடக்குது. நாமளும் இந்த சிஸ்டம்குள்ள மாட்டிக்கிட்டு அதை கேள்வி கூட கேட்காம வாழ்ந்துட்டு இருக்கோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே மேக்கியவெல்லி ஒரு விஷயம் சொன்னார். மனிதர்கள் வாய்ப்புகள் இல்லாததால் அழிவதில்லை, அதிகாரத்தின் உண்மையான அர்த்தம் புரியாததால் தான் அழிகிறார்கள். பணமும் அதே மாதிரி தான். வருமானம் என்பது அதிகாரம் கிடையாது. அந்த பணத்தை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றீங்கன்றது தான் உண்மையான பவர். உண்மையை சொல்லட்டுமா? உங்க சம்பளம் சின்னதா இருக்கிறதால நீங்க மாட்டிக்கல. உங்ககிட்ட ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி இல்ல, அதான் நிஜம். இதை நான் ஏதோ புக்ல படிச்சு சொல்லல நண்பா. உங்க மணி ஆகியன்னா என் வாழ்க்கையில அடிபட்டு கத்துக்கிட்ட பாடம். ஒரு காலத்துல எனக்கும் இந்த எண்ணம் இருந்தது. அடுத்த இன்கிரிமெண்ட் வந்தா எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சேன். ஆனா வருமானம் அதிகமான போதும் என் நிம்மதி அதிகமாகல, ஸ்ட்ரெஸ் அப்படியே தான் இருந்தது. ஏன்னா என் பழக்க வழக்கங்கள் மாறல. என்னைக்கு என் வருமானத்தை குத்தம் சொல்றதை நிறுத்திட்டு என் பிஹேவியரை மாத்த ஆரம்பிச்சனோ அன்னைக்கு தான் எல்லாமே மாறுச்சு. அப்பதான் மாக்கியவெல்லி சொன்னது தத்துவம் இல்ல, அது சர்வைவல்னு எனக்கு புரிஞ்சது. ஸ்ட்ராட்டஜி 1, உனக்கு நீயே கடன்காரன். பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். வரலாறை கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். ஜான் டி ராக்ஃபெல்லர் உலகத்தோட மிகப்பெரிய ஆயில் பேரரசை உருவாக்குறதுக்கு முன்னாடி, பில்லியன் கணக்கில் பணம் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு சாதாரண புக் கீப்பரா சின்ன சம்பளத்துக்கு வேலை பார்த்தவர் தான். ஆனா அவர் ஃபர்ஸ்ட் சம்பளத்துல இருந்தே ஒரு விதியை கராரா ஃபாலோ பண்ணார். அதுதான் பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு நீங்களே முதலில் பணம் கொடுத்து கொள்ளுங்கள். பணம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும், தன்னோட எதிர்காலத்துக்காக ஒரு பகுதியை முதல்லயே எடுத்து வச்சிடுவார். இது அவரை ஒரே நாள்ல பணக்காரராக்கல, ஆனா அவருக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துச்சு. அந்த கண்ட்ரோல் தான் பவரை தந்தது. நாம் என்ன பண்றோம்? சம்பளம் வந்த உடனே வாடகை, கரண்ட் பில், அப்புறம் தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையும் கட்டிட்டு கடைசியா மீதி இருந்தா சேமிக்கலாம்னு நினைக்கிறோம். இது ஸ்ட்ராட்டஜி இல்ல நண்பா, இது சரண்டர். சூழ்நிலைக்கு ரியாக்ட் பண்றவங்கள மாக்கியவெல்லிக்கு சுத்தமா பிடிக்காது. சோ கேமை மாத்துங்க. உங்களுக்கு நீங்களே கடன் பட்டிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. மாசம் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ பில்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி அதை எடுத்து தனியா வச்சிருங்க. இது உங்க லைஃபை உடனே மாத்தாது, ஆனா உங்க மைண்ட் செட்டை மாத்தும். வெல்த் பில்டிங் அன்றது ஆப்ஷனல் இல்ல, அது கட்டாயம்னு உங்க மூளைக்கு புரிய வைக்கும். வாரன் பஃபெட் சின்ன வயசுல பேப்பர் போடும் போதே இதுதான் பண்ணார். அவர் சொன்னார், உங்ககிட்ட நீங்க முதலீடு பண்றது தான் சிறந்த முதலீடு. அதாவது உங்களோட ஃபியூச்சருக்கு நீங்க கொடுக்கிற சுயமரியாதை தான் அந்த சேமிப்பு. ஸ்ட்ராட்டஜி 2, பணத்துக்கு வாடகை வாங்கு. ட்ராக் எவ்ரி டாலர். இப்போ 2வது ஸ்ட்ராட்டஜி, உங்ககிட்ட இருந்து போற ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு வாடகை கொடுக்கணும். அதாவது கணக்கு கேளுங்க. நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். பேங்கிங் ஆப் ஓபன் பண்ணி பார்த்துட்டு, அடேங்கப்பா காசெல்லாம் எங்க போச்சுனே தெரியலையே அப்படின்னு ஷாக் ஆவாங்க. பணம் எங்கேயோ ஆவியா போகாது நண்பா, அது சத்தம் இல்லாம உங்களோட பெர்மிஷன் இல்லாம லீக் ஆகுது. ஒரு சின்ன உதாரணம். வியாழக்கிழமை நைட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு டயர்டா வர்றீங்க. நாளைக்கு சமைச்சிக்கலான்னு ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் ஓபன் பண்றீங்க. சாப்பாடு விலை 300 ரூபாய், ஆனா கூடவே சர்வீஸ் சார்ஜ், டெலிவரி ஃபீஸ், டிப்புன்னு சேர்த்து 500 ரூபாய் பில் வருது. வெள்ளிக்கிழமையும் இதே கதை. ஞாயிற்றுக்கிழமை இன்னும் மோசம். மாச கடைசியில கணக்கு பார்த்தா ஹோட்டல் சாப்பாட்டுக்கே 8000 இருந்து 10,000 ரூபாய் போயிருக்கும். நாம என்ன நினைச்சிருப்போம்? ஒரு 2000 தான் செலவாகிருக்கும்னு. இந்த கேப் இருக்குல்ல, நாம நினைக்கிற செலவுக்கும் நிஜமான செலவுக்கும் நடுவுல இருக்கிற கேப், அங்கதான் உங்க பணம் திருடப்படுது. 200 ரூபாய் காஃபி, தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் சின்ன செலவு மாதிரி தான் தெரியும். ஆனா மேக்கியவெல்லி சொன்ன மாதிரி ஆபத்து பெருசா வராது, ரொம்ப சின்னதா கண்ணுக்கு தெரியாம தான் வரும்.
ரோத்ஸ்டைல் பேங்கிங் எம்பையர் உருவானப்போ அவங்க ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு வச்சாங்க. கஞ்சத்தனத்தால இல்ல, துல்லியமா இருக்கணும்ன்றதுக்காக. ஒரு நோட்ஸ் ஆப்போ இல்ல டைரியோ எடுத்து இன்னைக்கே கணக்கு எழுத ஆரம்பிங்க. எப்போ எண்களை நேருக்கு நேர் பாக்குறீங்களோ அப்போ உங்களால பொய் சொல்ல முடியாது. அந்த டிஸ்கம்ஃபர்ட் தான் உங்களை மாத்தும். 3வது விஷயம், இங்க தான் ஈகோ உள்ள வருது. இன்னைக்கு உலகம் எப்படின்னா, நிஜமா பணக்காரனா இருக்கிறத விட வெளியில பணக்காரனா எப்படி காட்டிக்கிறதுல தான் எல்லாரும் குறியா இருக்காங்க. மிடில் கிளாஸ் இந்த இமேஜை மெயின்டைன் பண்ணி அழிஞ்சு போகுது. ஆனா மாக்கியவெல்லி ஸ்டைல்ல சொல்லணும்னா, உங்களோட பலத்தை வெளியில காட்டாதீங்க, ரகசியமா சேர்த்து வைங்க. 10 வருஷம் பழசான காரை வச்சுக்கிட்டு எந்த கடனும் இல்லாம மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ற ஒருத்தனுக்கு இருக்கிற பவர் இஎம்ஐல புது சொகுசு கார் வாங்கிட்டு மாச கடைசியில ஸ்ட்ரெஸ்ஸோட சுத்துறவனுக்கு கண்டிப்பா கிடையாது. இதைத்தான் ஸ்டெல்த் லிவிங்னு சொல்றேன். உங்க தகுதிக்கு கம்மியா சிம்பிளா வாழுங்க. மத்தவங்க ஷோ ஆஃப் பண்ண ஓடும்போது நீங்க அமைதியா உங்களோட வெல்த்தை பில்ட் பண்ணுங்க. அடுத்தது குவாய்ட் இன்கம். இந்த ஹசில் கல்ச்சர் சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உழைச்சு தூக்கம் இல்லாம சாகணும்னு அவசியம் இல்ல. அது ஸ்ட்ராட்டஜி இல்ல, அது டெஸ்பிரேஷன். நமக்கு தேவை நாம தூங்கும் போதும் நமக்காக வேலை செய்யற ஒரு சிஸ்டம். வாரத்துக்கு ஒரு நாள் பண்ற ஃப்ரீலான்ஸ் வேலை, ஒரு தடவை கிரியேட் பண்ணி பல தடவை விற்கிற டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், டெம்ப்ளேட்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், இந்த மாதிரி சத்தமில்லாத வருமானம். மாசம் ஒரு 10,000 ரூபாய் இதுல எக்ஸ்ட்ரா வந்தா கூட அதை முறையா இன்வெஸ்ட் பண்ணா சில வருஷங்கள்ல அது லட்சங்களா மாறும். மிக முக்கியமா, நான் வெறும் சம்பளத்தை மட்டும் நம்பி இல்லைன்ற தைரியத்தை அது உங்களுக்கு தரும். 5வது விஷயம், பணத்தை தொடாதே. இப்போ கொஞ்சம் காசு சேர ஆரம்பிச்ச உடனே ஒரு புது எதிரி வருவான். அது வேற யாரும் இல்ல, நீங்க தான். பேங்க் பேலன்ஸ் ஏறின உடனே நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு ஒரு ரிவார்ட் வேணும்னு மனசு சொல்லும். அங்கதான் மொத்த உழைப்பும் வீணாகும். அதனால சுய கட்டுப்பாட்டை நம்பாதீங்க, சிஸ்டத்தை நம்புங்க. ஒரு 2வது பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. அதுக்கு டெபிட் கார்டு வேணாம், மொபைல் ஆப் வேணாம், எந்த லிங்க்கும் வேணாம். சம்பளம் வந்த உடனே அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் போற மாதிரி செட் பண்ணிடுங்க. கண்ணுக்கு தெரியலனா மனசுக்கும் தெரியாது, அது அப்படியே பத்திரமா இருக்கும். எங்கிட்ட பெரிய காசு இல்ல, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு கேட்காதீங்க. வாரன் பஃபெட் சின்ன வயசுல இன்வெஸ்ட் பண்ணப்போ பெரிய தொகையோட ஆரம்பிக்கல. இன்வெஸ்ட் பண்றது பணத்தை பொறுத்தது இல்ல, அது உங்களோட அடையாளத்தை பொறுத்தது. ஏழை சிந்தனை செலவு பண்றத பத்தி யோசிக்கும், பணக்கார சிந்தனை ஓனர்ஷிப், அதாவது ஒரு சொத்தை வாங்குறத பத்தி யோசிக்கும். இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ற 500 ரூபாய் நாளைக்கு 5000 50,000 மாறும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற ட்ரைனிங்க கொடுக்கும். அதே மாதிரி ரிச் மேத் யூஸ் பண்ணுங்க. சாதாரண மக்கள் இந்த மாசம் இஎம்ஐ கட்ட முடியுமான்னு யோசிப்பாங்க, ஆனா பணக்காரங்க லாங் டேர்ம்ல இதோட முழு விலை என்னன்னு பார்ப்பாங்க. பட்ஜெட்டை மாத்துங்க. 50% தேவைக்கு, 30% வெல்த் பில்டிங் இருக்கு, மீதி 10% மட்டும் ஆசைக்குன்னு மாத்தி விளையாடுங்க. 40,000 சம்பாதிக்கிறவன் கூட 1,50,000 சம்பாதிக்கிறவனை விட அதிகமா ஜெயிக்க முடியும், அவங்கிட்ட இந்த ரிச் மேத் இருந்தா. மிடில் கிளாஸ் ட்ராப் மற்றும் ரகசிய வெல்த். இந்த பை நவ் பே லேட்டர், கார் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு இதெல்லாம் உங்களை வாழ வைக்கிறதுக்காக இல்ல நண்பா, உங்களை இந்த சிஸ்டம்குள்ளேயே அடிமையா வச்சிருக்கிறதுக்காக போடப்பட்ட வலை. கடன் உங்ககிட்ட இருந்து பணத்தை மட்டும் பறிக்கல, உங்களோட சுதந்திரத்தையும் பறிக்குது. கடன் இல்லாத சிம்பிள் லைஃப் வாழ்ற ஒருத்தன் தான் உண்மையான வின்னர். அதனாலதான் ஸ்டெல்த் வெல்த் முக்கியம். நிஜமான பணக்காரங்க ஆடம்பரமா சத்தம் போட மாட்டாங்க, அவங்க சிம்பிளா யாருக்கும் தெரியாம இருப்பாங்க. மாக்கியவல்லி சொன்ன மாதிரி யாருடைய கண்ணுக்கும் படாத பொசிஷன் தான் உலகத்திலேயே பாதுகாப்பானது. வெளியில தெரியிற ஸ்டேட்டஸை விட மனசுக்குள்ள இருக்கிற சைலன்ஸ் தான் ரொம்ப காஸ்ட்லி. ஆட்டோமேட் எவ்ரிதிங். கடைசி ஸ்ட்ராட்டஜி, எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுங்க. மனுஷங்களோட சுய கட்டுப்பாட்டை மாக்கியவல்லி என்னைக்குமே நம்பினதில்ல, அவர் சிஸ்டத்தை மட்டும்தான் நம்பினார். மாசமானா ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் போகணும். நீங்க நினைச்சாலும் அந்த பணத்தை எடுக்க முடியாத அளவுக்கு சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சில வருஷங்கள் போகும்போது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு வெல்த் பில்ட் பண்ணல, ஒரு சூப்பர் சிஸ்டத்தை டிசைன் பண்ணி வெல்த் பில்ட் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியும். இப்போ அமைதியா யோசிங்க, நீங்க யாரு? உங்க மைண்ட்ல ஒரே ஒரு வார்த்தை, நான் சேஞ்ச் ஆக போறேனா இல்ல இப்படியே இருக்க போறேனா? இந்த வீடியோ உங்களோட சிந்தனையை கொஞ்சம் கூட மாத்தியிருந்தா இதோட நிறுத்திக்காதீங்க, ஏன்னா இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான். பணத்தோட சைக்காலஜிக்கு பின்னாடி இன்னும் பல ரகசியங்கள் இருக்கு, அதை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நீங்க ஆவரேஜா இருக்க விரும்பல அப்படின்னா இப்பவே நம்ம மணி ஸ்டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க வெத்து பேச்சுக்கு இடமில்ல, வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான். நிறைய பேர் இதை பார்ப்பாங்க, கடந்து போவாங்க. ஆனா சிலர் மட்டும்தான் இங்க நிப்பாங்க, மாறுவாங்க. நீங்க யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.